நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஹெச்பி, பாரத் கேஸ் அல்லது இண்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனத்திலிருந்து கேஸ் கனெக்ஷன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மானியம் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிலிண்டர் மானியமானது உடனடியாக ரத்து செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் எந்த நிறுவனத்தினுடைய கேஸ் கனெக்ஷன் பெற்றிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டருடைய பயன்பாடு அப்படின்றது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்குது. ஸோ மாறி வரக்கூடிய யுகத்திற்கு ஏற்ப கிராமப்புறங்களில் தொடங்கி நகர்ப்புறங்கள் வரைக்கும் பெரும்பாலான மக்கள் கேஸ் கனெக்ஷன்லாம் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. அதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள். முதலாவது பார்த்திங்கன்னா அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அதாவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, அந்த மாதிரி இலவச எரிவாயு திட்டங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா மாறி வரக்கூடிய பொதுமக்களுடைய பொருளாதார ரீதியிலான கொஞ்சம் ஓரளவுக்கு உயர்வு, அதே போல் நகரமயமாதல், இந்த மாதிரி விஷயங்களால் பெரும்பாலான மக்கள் கேஸ் கனெக்ஷன்களில் மாறிட்டே வராங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஹெச்பி, இண்டேன் மற்றும் பாரத் கேஸ், இந்த மூன்று வகையான எண்ணெய் நிறுவனங்கள் தான் வந்துட்டு பெரும்பாலான கேஸ் கனெக்ஷன் வழங்கியிருக்காங்க. இது தவிர ஒரு சில பிரைவேட் ஏஜென்சிஸும் இருந்தாலும் கூட பெரும்பாலும் பொதுமக்களுடைய நம்பிக்கைக்குரியதாக இருக்குது இந்த மூன்று நிறுவனங்கள் தான். ஸோ மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் கனெக்ஷனில் கேஸ் சிலிண்டரில் ஒரு கேஸ் கனெக்ஷனுக்கு ஆண்டிற்கு 12 சிலிண்டர் அப்படின்றத மானிய விலையில் வழங்கிட்டு வராங்க. ஸோ மானியம் அப்படின்றது நாம் முழுமையான தொகையை செலுத்திடுவோம். இப்போதைக்கு சிலிண்டர் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 844 ரூபா ப்ளஸ் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா முன்ன பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஏரியாவில் எவ்வளவு சிலிண்டர் விலை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 844 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 60 ரூபாயோ 65 ரூபா அந்த அளவில் உங்களுக்கு மானியம் அப்படின்றது உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை. அதே சமயம் பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழே நீங்கள் அந்த சிலிண்டர் கனெக்ஷனில் பெற்றிருந்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் வரைக்கும் மானியமானது வங்கி கணக்கில் செலுத்தப்படும். சரிங்களா? அந்த உஜ்வாலா திட்டத்தை பொறுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் முறையாக கனெக்ஷன் வாங்கும்போது நீங்கள் அந்த சிலிண்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கான அந்த தொகை, அதாவது இப்போ ஒரு 600 ரூபாய் இல்லை 400 ரூபாய் அதை மட்டும்தான் நீங்கள் செலுத்திருப்பீங்க. வேறு அந்த அடுப்புக்கோ அல்லது கேஸ் கனெக்ஷனுக்கோ எந்த விதமான தொகையும் செலுத்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் இந்த மானிய விலை சிலிண்டர் உஜ்வாலா திட்டத்தின் கீழே மானிய விலையில் யாரெல்லாம் சிலிண்டர் பெறுறாங்களோ அதில் நிறைய பேர் வந்துட்டு அந்த கனெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் கனெக்ஷன் வாங்கும்போது வாங்கின ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன், அதுக்கப்புறம் ரீஃபில்லே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பான எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி யாரெல்லாம் முதல் சிலிண்டருக்கு அப்புறமா ரீஃபிலே பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த சம்மந்தப்பட்ட பயனாளி தங்களுடைய ஆதார் அட்டையை உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட கேஸ் நிறுவனத்தில் போயிட்டு இணைக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க. அதாவது EKYC பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி யாரெல்லாம் இந்த முதல் சிலிண்டர் மட்டும் பெற்றுட்டு இன்னும் ரீஃபில் பண்ணாமல் இருக்காங்க அவங்களுடைய டேட்டாலாம் எடுக்கப்பட்டு தற்பொழுது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களும் லெட்டர் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கடிதம் கிடைக்கப்பட்ட 15 நாட்களுக்குள்ளே உடனடியாக EKYC டீட்டெயில்ஸ், அதாவது ஆதார் விவரங்களை அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு இளம்பகவத் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இந்த EKYC திட்டத்தில் ஆதாரை இணைக்காதவங்களுக்கு உடனடியாக அந்த மானிய வழியில் பெற்ற அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பெற்ற சிலிண்டர் கனெக்ஷனானது உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் எச்சரிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் உஜ்வாலா திட்டத்தின் கீழே சிலிண்டர் கனெக்ஷன் பெற்றிருந்து முதல் சிலிண்டருக்கு அப்புறமா ரீஃபில்லே பண்ணாமல் இருக்கிறீங்க அல்லது ரீஃபில் பண்ணியிருந்தாலும் கூட EKYC பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ஆதார் அட்டையை உங்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த கேஸ் ஏஜென்சியில் போயிட்டு உடனடியாக இணைச்சி EKYC பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னா நாங்கள் இப்போ இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே பெறாதவங்க எதுவுமே செய்ய தேவையில்லை அப்புறம் ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை, உங்களுக்கும் ஏற்கனவே இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதாவது EKYC பண்ணுறது, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது அல்லது கருவிழி மூலமாக வந்துட்டு அந்த செக் பண்ணுறது, இந்த மாதிரி பணிகள் எல்லாமே ஏற்கனவே கடந்த ஓராண்டிற்கு மேலே நடைபெற்று வருது. ஒருவேளை நீங்கள் அதில் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருக்கிறவங்களுக்கு கனெக்ஷன் அந்த மானிய கனெக்ஷன் ரத்து செய்யப்படுற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி டெட்லைனும் கொடுக்கப்படலை. ஸோ உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக லெட்டர் வரும். அந்த லெட்டர் கிடைச்ச 15 நாளுக்குள்ளே நீங்கள் உடனடியாக போயிட்டு சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் செய்துக்கோங்க. இப்படி இல்லாத மற்றவங்களுமே நீங்கள் EKYC ப்ராசஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதுதான் தற்போது கிடைத்திருக்கூடிய செய்தி. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.